கையில் பக்காவான ஒரு லிஸ்ட்டோட தான் அண்ணன் டெல்லிக்கு போயிருக்காருங்க. சும்மா ஒன்றும் போகலை அப்படின்னு பிஜேபியில் அதுவும் நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. லிஸ்ட்டுனா என்ன லிஸ்ட்டு? எலெக்ஷன் வரப்போகுது. எந்தெந்த தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏடிஎம்கிட்ட எந்தெந்த தொகுதிகள்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத ஒரு பக்காவான லிஸ்ட்டாக ரெடி பண்ணி அதை எடுத்துகிட்டு தான் டெல்லி போயிருக்காரு பிஜேபியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். டெல்லியில் போய் யார்கிட்ட கொடுப்பாரு? உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பிஜேபியினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் தான், நல்லாவே தெரியும். அவர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார். வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாருன்னு வைங்களேன். அவரை மீட் பண்ணும்போது சும்மா மீட் பண்ண முடியுமா? என்ன தொகுதின்னு அவர் சொல்லிட முடியுமா? அந்த டேட்டாவெல்லாம் இவங்க தானே கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தானே அவர் முடிவெடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ஒரு பக்காவான லிஸ்ட்டை தமிழ்நாடு பிஜேபி தயார் பண்ணியிருக்காங்க. அதில் 65 தொகுதிகள் வரைக்கும் பெயர் பட்டியல் இருக்கான். 65 தொகுதினா அது அவங்களுக்கே மொத்தமாக கேட்குறதுக்கு இல்லை. ஒரு 50 தொகுதிகளை தமிழ்நாடு பிஜேபி வேட்பாளர்களை நேரடியாக களமிறக்கவும், ஒரு 15 தொகுதிகளை அவரை நம்பி வராங்க இல்லையா, பிஜேபியை நம்பி இப்போ அவங்களோட தோழமை கட்சியாக பயணிக்கிறவங்க இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த மாதிரியான அவங்களுடைய தோழமை கட்சிகளுக்கும் இடங்களை கொடுப்பதற்காக அவங்களுக்கு ஒரு பட்டியல் பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற பட்டியல்னு சொல்லிட்டு 65 இடங்களை தேர்வு செஞ்சு நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. இதில் பிஜேபி ஜெயிக்கும்னு அவங்க நம்பக்கூடிய இடங்கள் எது எது, அவங்க போட்டிருக்கிற அந்த லிஸ்ட் இருக்குது பாருங்கள், அதில் எந்தெந்த தொகுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. நான் இப்போ அதை சொல்ல தான் போகிறேன். முக்கியமாக அவங்க சென்னையில் இருந்தாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கேரளா எலெக்ஷன் நடந்தது. அந்த கேரளா எலெக்ஷனில் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பிஜேபி ஒரு வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. கேரளாவில் அவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் ஒரு மாநகராட்சியை ஜெயிக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஒரு தீவிரமான அரசியல் ஃபாலோயராக இருந்தால் கண்டிப்பாக தோணாது. ஒரு மாநகரத்தை, அதுவும் ஒரு தலைநகரத்தை கைப்பற்றும் போது அங்கே எப்படியான ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆகுன்றது நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தில் இங்கே இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்கும் போது அது எதிர்காலத்தில் பிஜேபி வளர்வதற்கு மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக இங்கே தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இது திமுகவின் கோட்டை அப்படின்னு தான் சொல்லப்படும். கடந்த தேர்தலும் அதை தான் நிரூபிச்சுது. அதிமுக 66 இடங்களில் கூட்டணியோடு சேர்த்து 75 இடங்களில் ஜெயித்தாலும் சென்னையில் ஒரு தொகுதியில் கூட திமுக தோக்கலை. அதனால் இந்த திமுகவின் கோட்டைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், இதில் ஓட்டையை போடுறதா எங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு தான் பிஜேபி இப்போ பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சவுத் சென்னை பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிட்டாங்க. கவர்னராக இருந்தவங்க அந்த பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே வந்து போட்டிட்டாங்க. பெரிய அளவுக்கான ஓட் ஷேரையும் எடுத்தாங்க. ஜெயிக்க முடியல, ஆனாலும் 2வது இடம் வந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த தென் சென்னை பார்லிமெண்ட் தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபி கணிசமான தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கான முயற்சி பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த வகையில் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத பார்த்துருவோம். அவங்களுடைய முதல் குறிக்கோள் அப்படிங்கிறது டி நகர் தொகுதி தாங்க. கடந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே வேட்பாளர் இங்கே போட்டிட்டார். ஆனால் அவர் ரொம்ப கம்மியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டார். வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் எப்பா நல்ல வேலை ஜெயிச்சிட்டோம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஓட் டிஃபரன்ஸில் தான் ஜெயிச்சார். பிஜேபி ஏன் இந்த டி நகரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் அவங்க இங்கே கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை, ஏடிஎம்கே தான் போட்டிட்டாங்க. இந்த 2024 லோக்சபா எலெக்ஷனில் தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னையில் போட்டிட்டாங்க இல்லையா, அப்போது டி நகர் தொகுதியில் மட்டும் 45,000 ஓட்டு அவங்க வாங்கியிருந்தாங்க. அதனால் இதை நாம் கேட்டு வாங்கணும்னா கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம டி நகரை கைப்பற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அந்த பட்டியலில் முதல் பெயராக டி நகர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்தபடியாக விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி, அங்கேயும் இப்போ திமுக எம்எல்ஏ தான் இருக்கார். வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜாவினுடைய மகனான ஏஎம்வி பிரபாகர் ராஜா எம்எல்ஏவாக இருக்கார். லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தோன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் ஏடிஎம்கே வேட்பாளர் தான் களத்தில் இருந்தார். அவரை வீழ்த்தி தான் திமுக ஜெயிச்சிருந்தாங்க. பட் இந்த முறை பிஜேபி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சவுத் சென்னை பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சிக்கு உட்பட்ட இந்த தொகுதியில் 43,000 ஓட்டு அப்படின்றது பெரிய நம்பர், அதுவும் 2வது இடம். அதனால் இந்த முறை நம்ம அந்த சீட்டை வாங்கலாம், அதிமுகவும் ஆதரவு தர்றதுனால நிச்சயமாக ஜெயிக்க முடியும்னு நம்புகிறாங்க. பட் அதிமுக தலைமை என்ன முடிவு எடுக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி, வேளச்சேரியில் 51,000 வாக்குகளை 2024 லோக்சபா எலெக்ஷனில் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த தென் சென்னைன்னு வரும்போது வேளச்சேரியில் மட்டும் தாமரை சின்னத்துக்கு 51,000 ஓட்டு கிடச்சிருக்கு. அங்கேயும் வந்து லாஸ்ட் டைம் அதிமுக தான் போட்டிட்டாங்க, அவங்க தோத்துட்டாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அசன் மௌலானா அப்படிங்கிறவர் எம்எல்ஏவாக இருக்கார். இந்த தொகுதியையும் பிஜேபி குறி வைக்கிறாங்க. இதற்கு அடுத்ததாக அவங்களுடைய ரேடாரில் இருக்கக்கூடிய தொகுதி எது அப்படின்னு பார்க்கும்போது
சோழிங்கநல்லூர் தொகுதி, அங்கேயும் 81,000 ஓட்டு. அது வந்து தமிழ்நாட்டிலேயே பெரிய சட்டமன்ற தொகுதி அப்படின்னா சோழிங்கநல்லூர் தான். கிட்டத்தட்ட சொல்லணும்னா பாண்டிச்சேரி இருக்கு பாருங்க, ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியினுடைய அளவு எவ்வளவோ அதே அளவுக்கு ஒரு பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி. அங்க திமுகல அரவிந்த் ரமேஷ் அப்படிங்கிறவர் எம்எல்ஏவா இருக்காரு. கடந்த முறை அதிமுகவை சேர்ந்தவர் தான் அங்கே போட்டியிட்டாரு. அதிமுகல இருந்து கேபி கந்தன் அப்படிங்கிறவர் களமிறங்கினார். அவரால் ஜெயிக்க முடியல. இந்த முறை நாம சீட்டு வாங்கணும்னா தாமரை சின்னத்துல எளிதா ஜெயிக்க முடியும். தமிழகத்துல தாமரையை மலர வைப்பதற்கு முன்பாக சென்னையில மலர வைப்போம். அதுவும் ஒரு பெரிய தொகுதியில நம்ம ஜெயிச்சோம்னு சொன்னா, பாருங்க இங்கேயே நாங்க ஜெயிச்சிருக்கிறோம்னு சொன்னா, இனிமே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலான்ற ஒரு நம்பிக்கையோட அவங்க அந்த தொகுதியையும் குறி வைக்கிறாங்க. இதற்கு அடுத்ததா பார்க்கும்போது சைதாப்பேட்டை தொகுதி, அங்க ஒரு 28,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ சிட்டிங் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனோட ஹோம் டர்ஃப் அது. அந்த தொகுதியில மா சுப்பிரமணியனை வீழ்த்தினா அது வந்து பிஜேபிக்கும் ஒரு பெரிய செல்வாக்கு தரும். அதே நேரத்தில் ஒரு ஆளுங்கட்சி அமைச்சரையே நாங்கள் தோக்கடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு அது நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குன்றதுனால சைதாப்பேட்டை தொகுதியையும் அவங்க குறி வைக்கிறதா சொல்கிறாங்க. இதற்கு அடுத்தது மிக முக்கியமான தொகுதி, தமிழ்நாட்டில் யாருக்கும் இந்த தொகுதி தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. எஸ், முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக போட்டியிட விரும்புது. அதுவும் ஏஎன்எஸ் பிரசாத்னு சொல்லி பிஜேபியில் இதற்கு செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியவர். அவர் இந்த தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதாகவும், அதே நேரத்தில் முதலமைச்சரை எதிர்த்து பாஜக வேட்பாளர் போட்டியிடுவது டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற அந்த கருத்துருவாக்கத்தை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால் இந்த முறை கொளத்தூர் தொகுதியை கேட்டு வாங்கணுன்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. மற்ற தொகுதிகள் மாதிரி இந்த தொகுதியிலையும் கடந்த முறை அதிமுக தான் போட்டியிட்டது. அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களில் ஒருத்தரான ஆதி ராஜாராம் களமிறங்கினார். பட் அவரால் வெற்றி பெற முடியலை. எனவே இந்த முறை பிஜேபி அங்கே வாங்கணும்னு பார்க்குறாங்க சீட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொளத்தூர் தொகுதியில் கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி 2வது இடம் பிடிச்சாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வர சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய டஃப்பான ஃபைட்டை நம்மளால் கொடுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக கொளத்தூர் தொகுதியும் கேட்கணும்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு எடுத்துகிட்டு போயிருக்க லிஸ்ட்டில் கொளத்தூரும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக இன்னும் 2 தொகுதி இருக்குது. இது ரெண்டுமே திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் கடந்த காலங்களில் போட்டியிட்ட தொகுதி. இன்றைக்கும் வந்து தமிழ்நாடு அரசியலில் மிகவும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய தொகுதினே சொல்லலாம். ஒன்று 1000 விளக்கு தொகுதி, கடந்த காலங்களில் இப்போதைய திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிட்ட தொகுதி. அங்கே கடந்த முறை பிஜேபி சீட்டு வாங்கி போட்டிட்டாங்க. பிரபல நடிகை குஷ்பு தான் அங்கே பிஜேபியினுடைய கேண்டிடேட்டாக இருந்தாங்க. பட் திமுகவை சேர்ந்த எழிலன் நாகநாதன் அவர் தான் அங்கே இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். எனவே இந்த முறை அந்த சீட்டை ரீட்டைன் பண்ணணுன்றது தான் என்டிஏல பிளானாக இருக்குது. அதுவும் பிஜேபி அந்த சீட்டை வாங்கிட்டு இந்த முறை குஷ்புவை கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை வேறு யாராவது நிறுத்த போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த தொகுதியை கண்டிப்பாக வாங்கணுன்றதுல பிஜேபியினுடைய காரியகர்த்தாக்கள் குறியோடு இருப்பதாக சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக துறைமுகம் சட்டமன்ற தொகுதி ஹார்பர், அங்கே தான் சேகர் பாபு போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. லாஸ்ட் எலெக்ஷனில் இது அதிமுக கூட்டணியில் பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி தான். வினோஜ் பி செல்வம் அவர் தான் அந்த தொகுதியில் பிஜேபியின் வேட்பாளராக களமிறங்கினார். இருந்தாலும் ஜெயிக்க முடியலை. இந்த முறையும் சேகர் பாபு நிற்கக்கூடிய தொகுதியில் பாஜக வேட்பாளர் நிறுத்தணுன்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா சேகர் பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கார். கோயில் சார்ந்த விவகாரங்கள் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு. எனவே அவரை பிஜேபி வீழ்த்துவதற்கான வியூகங்களை அமைத்து வருகிறது. ஒரு வலுவான கேண்டிடேட்டை அங்கே நிறுத்தி இந்த முறை பிஜேபி அங்கே வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் இருப்பதாக சொல்கிறாங்க. சோழிங்கநல்லூர் வந்து பெரிய தொகுதி அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே மிக சிறிய தொகுதி அப்படின்னா ஹார்பர், அந்த தொகுதியில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிகள் எல்லாம் அவர்களுடைய லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த தொகுதிகள்லாம் இருக்குது அப்படின்னா, மாவட்ட வாரியாகவே சில முக்கியமான தொகுதிகளையும் அவங்க குறித்து வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நான் தென் சென்னை சொல்லிட்டேன். அதற்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் பற்றி நல்லாவே தெரியும். பிஜேபி தமிழ்நாட்டில் பலமாக இருக்கக்கூடிய இடங்களில் கொங்கு மண்டலத்தில் கோவை ரொம்ப முக்கியமான ஒரு இடம். லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அங்கே வேட்பாளராக களமிறங்கினார். அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளியிருந்தார். அவரால் வெற்றி பெற முடியலை அப்படின்னாலும் 2வது இடம் வந்திருந்தார். அதுவே வந்து அங்கே பாஜகவினருக்கு பெரிய உற்சாகத்தை தந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் கோவையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாஜகவுக்கு செல்வாக்கு நிறைந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்க குறி வைக்கிறாங்க. ஆல்ரெடி கோவைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே கோவை தெற்கு தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனை தோற்கடித்த வானதி சீனிவாசன் இப்போ எம்எல்ஏவாக இருக்காங்க. அந்த தொகுதி மட்டும் இல்லாமல் வேறு சில தொகுதிகளையும் பிஜேபி குறி வைக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப இழுத்து பேசலை, எந்த தொகுதின்னு சொல்லிடுறேன். கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், பல்லடம், சூலூர், சிங்காநல்லூர், இந்த தொகுதிகள் எல்லாம் பிஜேபி போட்டியிட விரும்புவதாக அவர்கள் தயார் செய்திருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்களாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது கன்னியாகுமரி, கோவையை விட பிஜேபி அதிகம் நம்பக்கூடிய ஒரு மாவட்டம். அவங்க தனித்தே போட்டியிட்டு ஒரு முறை ஜெயிச்சாங்க. அங்கே ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றிருந்தார் கடந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது கன்னியாகுமரி அவங்க கவனிக்காமல் இருப்பாங்களா? கன்னியாகுமரியில்
4 சட்டமன்ற தொகுதிகளை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 1 குளச்சல், 2வது கிள்ளியூர், 3வது கன்னியாகுமரி, 4வது நாகர்கோயில். இப்போ நாகர்கோயிலையும் அவங்க எம்எல்ஏ இருக்காங்க. எம்ஆர் காந்தி அப்படிங்கிறவர் பிஜேபி எம்எல்ஏவாக இருக்கார். அந்த தொகுதி மட்டும் இல்லாமல் கூடுதலாக 3 தொகுதி, 4 தொகுதியை கன்னியாகுமரியில் பிஜேபி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அங்கே பிஜேபி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலும் இருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி, இப்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனின் சொந்த மாவட்டம். அவரும் அங்கேருந்து தான் எம்எல்ஏவாக இருக்கார். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதியில் அவங்க குறி வைக்கிறாங்க. 1 திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி, 2வது பாளையங்கோட்டை, 3வது நாங்குநேரி. இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளர்களை நிறுத்தினால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எனவே இந்த முறை கண்டிப்பாக இந்த தொகுதியெல்லாம் கேட்கணும்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்ட பாஜக தரப்பிலிருந்து இதை பாஜகவினுடைய தமிழக தலைமைக்கு கொடுத்ததாகவும், அதன் பிறகு அவங்க தயாரிச்சிருக்கக்கூடிய பட்டியலில் இந்த தொகுதிகளையும் எழுதி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொண்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த முறை கூடுதலான இடங்களை பாஜக கேட்க திட்டமிட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் அதிமுகவின் கூட்டணியில் பாஜகவுக்கு 20 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை 50 கேட்குறாங்க அப்படின்னா 50 அப்படியே கொடுத்துருவாரா எடப்பாடி பழனிசாமி? நிச்சயமாக கொடுக்க மாட்டார். ஆனால் கடந்த முறையை விட கூடுதலான இடங்களில் போட்டியிட வேணுங்கிறது பிஜேபியின் எண்ணமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உள்ளே வருவாரா? ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் இடம்பெறுவாரா? பாமக இங்கே வரப்போதா? தேமுதிக இங்கே வரப்போதா? அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இடங்கள் கூடுவதற்கும் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு டிடிவி தினகரன் விஜய் கூட்டணிக்கு போனாலும் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்குது. ஓபிஎஸ் ஒரு கெடு விதிச்சிருக்காரு. அவர் கட்சிக்குள்ளே வர நினைக்கிறாரா, இல்லை கூட்டணிக்குள்ளே வந்தால் போதுமா, இல்லை அவர் வைக்கிற கோரிக்கைகளை ஏற்றுக்கலைன்னா திமுகவோட கூட்டணியா? இப்படி ஒரு குழப்பமான சூழல் இருக்குது. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த தேர்தலில் ஒருங்கிணைந்த பாமகவாக இருந்தாங்க. 5% வாக்குகளை பெற்றாங்க. 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்றிருந்தாங்க. இப்போது அன்புமணி வசம் 3 எம்எல்ஏக்கள், ராமதாஸ் வசம் 2 எம்எல்ஏக்கள்னு பிரிஞ்சிருக்காங்க. இந்த தேர்தலில் ராமதாஸ் என்ன முடிவெடுக்க போகிறாரு, அன்புமணி என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இவர்களெல்லாம் எடுக்கக்கூடிய முடிவு. அதே போல் ஜனவரி 9ஆம் தேதி எந்த கட்சியுடன் கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிறத தேமுதிக டிக்ளேர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட முடிவு என்ன அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் இவர்கள் போட்டியிடக்கூடிய இடம் இது எல்லாமே முடிவு செய்யப்படும்னு சொல்கிறாங்க. பிஜேபி 50 தொகுதிகள் கேட்குறாங்க. அவங்க விரும்பக்கூடிய தொகுதியில் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.